பட் சைலன்ஸ் இருக்குது, அவங்க சைடில் எதுவும் பெருசாக ரியாக்ஷன்ஸே இல்லை, அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க. என்ன ரியாக்ஷன் பார்த்துட்டீங்க? பயப்படுறாங்களா, அச்சப்படுறாங்க, நடுங்குறாங்களா? எதுவுமே தெரியல தானே. அதுக்கு உங்களுக்கு அறிவு வேண்டும் அருள்மொழி. நான் இப்போ கருணாநிதியோட உதாரணத்தை சொன்னேன். பார்க்குறாரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுறது, கூப்பிடியா வீரமணியா, அறிக்கையோட சொல்லியா, காமராஜை கூப்பிட்டு வட இந்திய ஊடகங்களின் சதின்னு ஒன்று பண்ணு, நக்கீரன் எழுதவை. தினமணியில் இந்த வைத்தியநாதன் தான் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான், அவனை கூப்பிட்டு செம்மொழி மாநாடு வரவேற்புக்குள்ளே போடு, எழுத வேணான்னு சொல்லு, வேறு எந்த பற்றியில் ஜூனியர் கேஸை போடு. இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஊடகங்கள் இல்லை, இது வெளியில் தெரியுதா? சவுக்கு மீடியா இல்லைன்னா வெளியில் தெரியுமா? நீங்கள் இல்லைன்னா வெளியில் பேசுவாங்களா? இல்லை, அந்த கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி அமலாக்கத்துறை சோதனையை மீடியா ரிப்போர்ட் பண்ணாமையா இருக்குது? அஃப்கோர்ஸ் பண்ணுறாங்க தான். இனி பண்ணாமல் இருக்குமா? முடியாது, லைம் லைட்டுக்கு வந்து தான் ஆகணும். அவ்வளோ நாள் நீங்கள் நிறுத்தி வச்சுருந்தீங்க, அப்படியே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலனாலும் அமலாக்கத்துறையே இது பாருங்கள், விசாகன் வீட்டுக்கு வாசலில் கிடந்த காய் தானே எடுத்து கொடுக்குது, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்துருவீங்களா? முடியுமா? இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்பவும் கண்ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோ டவுனாவது பண்ணுங்கன்னு சொல்லலாம். சுத்தமாக ரிப்போர்ட் பண்ணாமல் நிப்பாட்ட முடியுமா? முடியாது. இப்போ இண்டிபெண்டான ஆட்களால தான் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் வருது. எப்படி இனிமேல் சரி, இதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்து இதை கண்ட்ரோல் பண்ண வேணாமா? இந்த நரேட்டிவை சிஎம் இங்கே உட்காந்துட்டு டிஏபி டைரக்டரை கூப்பிட்டு என்னங்க இப்படி ஓட்டு பாருங்கள், புரியுங்க என்னென்னு பாருங்கள், என்ன இவ்வளோ பேர் போடுறாங்க, பேசுங்க சொல்லணுமா? டிஏபி டைரக்டர்லேருந்து ஃபோன் போடணுமா? யோ ப்ளே பண்ணாதீங்க, என்ன நைட்டு டிபேட் வச்சுக்கலாம்? இல்லை சார் டிபேட் இல்லை, டிபேட்லாம் வைக்காதீங்க, பண்ணணுமா? ஒரு போரோட தளபதி இங்கேருந்து சுற்றி உத்தரவுகளை பிறப்பிக்கணுமா? தளபதி ஊட்டியில் உல்லாசத்தில் இருந்தாருன்னா இங்கே நீங்கள் நேரடிவ் கண்ட்ரோல் பண்ண முடியாது.